என்னை பாராட்டுவதற்கு நண்பர் என்னுடைய சகோதரர் மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய பேரவை தலைவர் ஸ்பீக்கர் ஆஃப் தி தமிழ்நாடு அசம்பிளி மதிப்பிற்குரிய ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் நிறைய பேருக்கு தெரியாது, அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார். அவர் தன்னடக்கத்தினுடைய திருவுருவம் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள். அவரை ஸ்பாட் பண்ணது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவரை ஸ்பாட் பண்ணது. அவரை கண்டுபிடிச்சி எடுத்து அந்த காலத்தில் வில்லிவாக்கத்தில் எப்போ பார்த்தாலும் அது டிஎம்கே கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்தது. அது யாரால் வெல்ல முடியாது. பெரிது ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய அளவு இருக்கும். அப்படிப்பட்ட தொகுதியில் வேறு யாரை நிற்க வைக்கிறதுன்னு யோசனை பண்ணி கடைசியில் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் 1980 அவரை நிற்க வைத்தார். அவர் அந்த தேர்தலில் ஜெயித்தார், வெற்றி பெற்றார். அதே மாதிரி நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நாம் மற்றவங்களுடைய இது என்னென்ன செய்திருக்காங்க பலருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிரஜானந்தான்னு வருது பேப்பரில். ஆனால் என்ன உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் மாண்புமிகு அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் he has laid the foundation for chess. செஸ்ஸுக்கு அது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், he made Tamil Nadu or Madras city or Chennai as the capital of chess in the world. அப்போது உலக செஸ் போட்டி இங்கே மேடம் ஜெயலலிதா அவர்கள் தான் இனாகரேட் பண்ணுறதுக்காக அடித்தளம் அமைத்தவர் நம்முடைய ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள். அது எதுக்காக? அதே மாதிரியாக இப்போ லாஸ்டாக சொல்லும்போது எத்தனையோ ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க போயிருக்காங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. அப்போ அது எனக்கு அப்போ நான் இருப்பேன் எனக்கு தெரியாது. ஆனால் எழுதி வைத்துக்கொள்ள, by the time he demits office, he will be the best speaker தமிழ்நாடு கண்ட பேரவை தலைவர். இப்போ செஸ்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த வேறு எந்த முதலமைச்சராக இருந்தாலும் கூட ஒரு 50 லட்சம் செக்கு கொடுத்து மேட்டர் முடிச்சிருப்பார். ஆனால் இன்றைய நான் வேறு கட்சியில், நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட மாற்றாம் தோட்டத்தோட மல்லிகையும் மணக்கும் என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய இங்கே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் பிரஜானந்தாவை கூப்பிட்டு அங்கே செக்ரட்டேரியட்டில் செஸ் போர்டு போட்டு அங்கே ஒரு விளையாடி அவரை ஜெயிக்க வச்சு அப்படி அரவணைக்கிறத பார்த்தா எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஐ ஜஸ்ட் குட் நாட். இது மாதிரி யாருக்கும் ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. எதுக்கு சொன்னேன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆக எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு 2 வரியிலே முடிச்சிடுறேன். நான் 99 வயது எனக்கு. இப்போ 42 ஆகஸ்டில் 15 வயசு. அப்பொழுது வெள்ளையனே வெளியேறி குவிட் இந்தியா அதில் பங்கு கொண்டு அடி வாங்கி என்னுடைய தகப்பனார் டாக்டர் அவர் தான் தையல் போட்டார். அது 42 ஆகஸ்ட் 9 குவிட் இந்தியா மூமெண்ட். பிறகு 50 நான் இங்கே என்னுடைய மருத்துவத்துறை ஆரம்பித்து யார் வந்தாலும் கூட பணம் இல்லை என்று போகக்கூடாது. எனி பேஷண்ட் வந்தால் மருந்து கொடுத்து பிறகு ஏதோ ஒன்று 1 ரூபா 2 ரூபா சொல்லுவான். இல்லைன்னா ஆனால் திருப்பி நான் கூப்பிடுவேன், நான் தான் உனக்கு கடன்பட்டிருக்கேன், நீ சந்தோஷமாக போ சொல்லியும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல, பிரச்சனை வரல. அது மாதிரி 50 ஆரம்பித்து இப்போ 76வது ஆண்டில் இந்தியாவிலே யாரும் கிடையாது. 76 ஆண்டுகள். அதே மாதிரியாக அமைச்சராக இருக்கிற நேரத்தில் கூட
மாண்புமிகு புரட்சி தலைவர் கொடுத்த வாய்ப்பை வைத்து கொண்டு நிறைய லெப்ரசி, தொழுநோய், இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்து அதை இல்லாமல் செய்து 85 வந்து டாக்டர் பிசி ராவ் அவார்டு எந்த அமைச்சருக்கு இதுவரையிலும் கிடைக்கல, அது கொடுத்தாங்க. அது ஒன்று எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் பேஸ் பண்ணி லாஸ்ட் கடைசியாக இவர் பேசுகிறது நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. கம்பராமாயணம் நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பாரத பிரதமர்கிட்ட நான் கொஞ்சம் வாதாடி, நீங்கள் இப்போ கட்டுகிற அந்த கோவிலில் வால்மீகி, துளசி, அது அதோட பக்கத்தில் தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது கூட அங்கே வைக்கணும்னு கேட்டு அவருக்கு 2 காப்பி கொடுத்து பிறகு ட்விட்டரில் கண்டேஜி யுவர் விஷ் இஸ் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சார். தமிழுக்கு ஒரு பெருமை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை, அவ்வளோதான். இந்த மாதிரியாக இது ஒரு ஹோம்லி ஃபங்க்ஷன் என்று சொல்லுவார்கள். இதில் பங்கு கொண்டு 2 நபர்களும் முக்கியமான தமிழ்நாட்டில் நல்ல பெரிய அளவில் முகவரி பெற்றிருக்கக்கூடிய 2 நபர்கள் இங்கே வந்து பாராட்டுவதற்காக, இந்த பாராட்டுதலுக்கு ஏற்பாட்டு செய்திருக்கக்கூடிய அவர் வழங்காமுடின்னா எல்லாரும் வழங்குறவர், அவர் சும்மா பேர் தான் வழங்காமுடி. நிறைய அமைதியாக பல காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர் நல்ல நீடுடி வாழ்க, இன்னும் வெற்றிகரமாக இருக்கட்டும் அவருடைய நற்பணி என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். டாக்டர் HV ஹாண்டே பத்மஸ்ரீ ஐயா விருது வாங்கியமைக்காக இந்த விழா அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு சபாநாயகர் அண்ணன் அவர்கள், JCD அண்ணன் அவர்கள் இன்றைக்கு வந்திருப்பது இந்த விழாவினுடைய சிறப்பாகும். அதே போன்றுதான் நல்லி ஐயா அவர்கள் அனைத்து பணிகளிலும் விட்டுவிட்டு இன்றைக்கு விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த விழாவிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் அனைவருமே சாதனையாளர்களாக பல விருதுகளாகத்தான் அமைந்து பெற்றவர்களாகத்தான் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றார்கள். டாக்டர் HV ஹண்டே ஐயா அவர்கள் எனக்கு 2 தலைமுறைகளாக தெரியும் என்று ஐயா அவர்களே பலரிடம் கூறியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் வில்லிவாக்கம் தொகுதியிலே அண்ணன் JCD அண்ணன் நிற்கின்ற பொழுது, அப்பொழுது எனக்கு கல்லூரி நேரம் என்று நினைக்கிறேன், அப்பொழுது அவரோடு டாக்டர் ஹண்டே ஐயா அவர்கள் கூறி நான் இளைஞனாக அதிலே பங்கு பெற்றிருக்கின்றேன். பல மேடைகளிலே நல்லி ஐயா அவர்களையும் நான் கண்டிருக்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற டாக்டர் அரவிந்தராஜ் அவர்களையும், டைரக்டர் அரவிந்தராஜ் அண்ணன் அவர்களையும் இந்த விழாவிலே எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய சகோதரராக டி நாகராஜ் அவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இந்த விழா பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹண்டே அவர்களுக்கு விழா எடுக்கப்படுகின்றது. அந்த விழாவிலே இந்த விழாவை நடத்துவதற்கு முன்னாள் டாக்டர், அந்த டாக்டர் ரங்கபாஷ்யம் மாமா அவர்களும் டாக்டர் HV ஹண்டே அவர்களும் சேர்த்து தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அவர்களை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனால் மருத்துவருடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களே இன்னொரு மருத்துவருக்கு விழா எடுப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான செயலாகவே எண்ணுகின்றேன். நம்முடைய டாக்டர் HV ஹண்டே அவர்களுடைய சாதனைகள் அனைவருக்கும் தெரிந்தது தான், தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்கள் சாதாரண சாதனையாளர் அல்ல, மாபெரும் தலைவரையே, தமிழகத்துடைய மாபெரும் தலைவரையே ஒரு தேர்தலிலே போட்டியிட்டு அவரை தோற்க வைத்தார். ஆனால் அதை கூறுவதை பெயர் சொல்ல விரும்பவில்லை. அதை என்னுடைய இதே விழா மேடையிலே வேறு ஒரு இடத்திலே பேசுகின்ற பொழுது, ஒரு முக்கியஸ்தர் பேசுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் அது பேரை குறிப்பிட்டு பேசுகின்ற பொழுது ஐயா அவர்கள் அதெல்லாம் கூற வேண்டாம், அது முடிந்து விட்டது என்று கூறுகிறார். அப்போது அவளுடைய பெருந்தன்மை என்பது எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மாபெரும் தலைவரை தோற்கடித்து விட்டு அமைதியாக அதை பேசக்கூடாது என்று அந்த மேடையிலேயே கூறுகின்றார் என்றால் இது ஒரு சாதாரண விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போன்றுதான்
முதலிலே ஷெனா நகரிலே தான் ஐயா அவர்கள் குடிபெயர்ந்தார். அப்பொழுது நான் பிறக்கவில்லை. ஆனால் என் குடும்பத்திற்கு, என்னுடைய தந்தைக்கு, என்னுடைய மாமாவுக்கு எல்லோருக்குமே அவர் நண்பர் தான். அப்பொழுது இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு எந்த நேரத்திலே கதவை தட்டினாலும் அவர் அங்கே அந்த குடிசைவாசிகளுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக எந்த நேரமும் சென்று கொண்டிருக்கின்றவராகத்தான் இருந்திருக்கின்றார். அதனால தான் அண்ணா நகர் தேர்தலிலே தோல்வியிடுகின்ற பொழுது யாரையுமே இதுவரையும் தோற்கடிக்கப்படாத ஒரு தலைவரை, மாபெரும் தலைவரை ஐயா தோற்கடித்திருக்கின்றார் என்றால் அப்போ அவருடைய உண்மை அங்கே இருந்திருக்கின்றது. அவர் போட்டியிட மாட்டேன் என்று கூறினாலும் கூட புரட்சித் தலைவர் அவர்களை நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்தி போட்டியிட வைத்தார். அதே போன்றுதான் ஐயா அவர்கள் பல தலைவர்களை இன்றைக்கு பெயர் சொல்லக்கூடிய, தமிழகம் அறிந்த, இந்தியாவே அறிந்த தலைவர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார். அவருடைய கைராசி என்று தான் கருத வேண்டும். அந்த பெயரை எல்லாம் நான் கூற விரும்பவில்லை. நீங்கள் நடத்தும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக பல துறைகளில் சாதனை செய்தவர்களை பாராட்டுவது அவர்களை மேலும் உற்சாகப்படுத்துவதாகும். அந்த வகையில் இன்று இங்கே பாராட்டு பெறுகிறார் 100 வயதை நெருங்கும் பெரியவர் டாக்டர் H.V. அண்டே அவர்கள். இவர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான பிரமுகர், நேர்மையான அரசியல்வாதி என்று பெயர் பெற்றவர். டாக்டர் H.V. அண்டே அவர்கள் சிறந்த மருத்துவ நிபுணர், மருத்துவத்துறையிலும் அதற்கான அறத்தை காப்பாற்றி வருபவர். மேலவை உறுப்பினராக அரசியல் வாழ்வை தொடங்கி மந்திரி சபையில் இடம்பெற்று மாநிலத்தின் சுகாதார அமைச்சர்களில் தனி சிறப்பு பெற்றவராக விளங்கியுள்ளார். உயர்திரு H. அண்டே அவர்கள் இவர் அரசியல்வாதி மட்டுமல்ல, அரசியல் ஞானியும் கூட. தேசத்தின் அரசியல் போக்குகள் பற்றி சில புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். ராஜாஜியின் சிஷ்யர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. அந்த துறையில் சில முக்கியமான புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். இலக்கிய ஞானமும் உள்ளவர் என்பதால் கம்பராமாயணத்தை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார். தமிழை தாய்மொழியாக கொண்டிராத இவர் இந்த மொழிபெயர்ப்பு பணி செய்திருக்கிறார் என்பது வியப்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. இது ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லணும். ஒரு தினம் பிரதமர் மோடிஜி அவர்கள் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டுருக்கார். அவர் அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அந்த நிகழ்ச்சியில் அவர் கம்பராமாயணத்தை பற்றி பேச வேண்டியிருந்தது. அவர் அங்கேருந்து கண்ட்ரோல் டவருக்கு தகவல் சொல்லி இது மாதிரி இவர் பேர் சொல்லி இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கார். அந்த புத்தகத்தை பாரதி வித்யா பவன் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. பாரதி வித்யா பவனில் வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் நான் இறங்கும்போது என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அதே மாதிரி கொண்டு சேர்த்துட்டு அந்த ஒரு புக்கு ரெஃபரன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி பேசினார். எவ்வளோ தூரம் பாராட்டு பெற்றதுன்னு அதுக்காக சொல்ல வரேன். ரெஃபரன்ஸ் யாராவது கூட எழுதியிருக்கலாம், ஆனால் எழுதியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இவருடைய புக்கு தான் எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னு சொல்லி வாங்கிட்டார். அது நான் பாரதிய ஜனதா அப்போ இருந்ததுனால இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியும். ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னோடய 6 நண்பருக்கு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது பாராட்டு கிடைச்சிதுன்றது. அது அவருக்கு மேலே ஒரு அபாரமான பிரியம் உண்டு. என்ன காரணம்னா, அவருடைய மைத்திரன் நாராயணராவ்னு சொல்லிட்டு அவரும் நானும் ஒன்றா படித்தோம். டி நகரில் ராமகிருஷ்ண உயர்நிலை பள்ளியில். அவர் உஸ்மான் ரோட்டில் வீடு. அப்போ அதை சொல்லி அப்போ நான் சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் எங்கே உட்காந்துருந்தாலும் பார்த்து உட்காருனார். உடனே ஃப்ளைட்டில் பார்த்தேன். அவர் கூட பிஏ அனுப்பிச்சு நீ போய் அங்கே உட்காந்து செட்டியாருங்க அனுப்பு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பழைய விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்பார். அதாவது இன்றைக்கி அந்த விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஞாபக சக்தியோடு யாராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ பேசும்போது சொன்னார் 1950 அவர் மருத்துவத்துறைக்கு வந்தார். இப்போ 76 வருஷம் ஆச்சு. இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் சர்வீஸ்க்கு 76 வருஷம் ஆன ஒரே நபர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு 14 விழாவுக்கும் அவர்கிட்ட போய் ஆச்சரியம் வாங்கிப்பேன். கூடி சீக்கிரம் 100 ஆண்டு நிறைய போகிறது. அன்றைக்கி எல்லோரும் போய் அவர்கிட்ட ஆச்சரியம் வாங்கிக்கணும். அருமை சகோதரர் வணங்காமுடி அவர்கள் வர வேண்டும் என்று அழைத்தார். அவர் அழைத்ததற்காக வந்தேன். மீண்டும் டாக்டர் H.V. அண்டே அவர்களை பார்ப்பதற்காக வந்தேன். ஏனென்றால் என்பாலும் என் குடும்பத்தின்பாலும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு அன்பை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருப்பவர் நம்முடைய அன்பிற்குரிய டாக்டர் H.V. அண்டே அவர்கள். ஒரு தந்தைக்கு ஒத்த ஸ்தானத்தில் இருந்து எங்களை போன்ற இளைஞர்களை வளர்த்து உருவாக்கி ஆளாக்குவதில் அகம் மகிழ்ந்தவர், மகிழ்ச்சி அடைந்தவர். நம்மை காட்டிலும் மற்றவர்கள் பெரியவர்களாக வர வேண்டும் என்று ஆலோசனை கூறியவர், அறிவுரை கூறியவர். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று சிறந்த பண்புகளின் இலக்கணமாக எங்களை எல்லாம்
தயார்படுத்தியவர் டாக்டர் ஹெச்வி அண்டே என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். ஒவ்வொருவருக்கும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை இறைவன் கொடுக்கிறார். அந்த வரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. எழுத்தாற்றல் இருக்கலாம், படைப்பாற்றல் இருக்கலாம், நடிப்பு திறமை இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், பல்வேறு நிலைகளிலே பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற பலரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பன்முகத்தன்மை கொண்டவர்கள் சிலர் தான். அதில் நம்முடைய இன்றைக்கு விருதுக்குரியவராகவும் மத்திய சர்க்காரால் போற்றி பாராட்டப்படுகிற பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிற டாக்டர் ஹெச்வி அண்டே அவர்கள் ஒரு பன்முக கொண்ட தலைமை என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் படிக்கிற காலத்திலேயே தன் மீது மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் மீது மட்டுமல்ல, இந்திய திருநாட்டின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதையும், தேசியத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதையும் அவருடைய வரலாற்றை பார்க்கிற போது, படிக்கிற காலத்திலேயே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு உறுதுணையாக நின்ற அந்த நிகழ்வுகளும், அதற்கு பின்னாலே பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் நல்லவர்களோடு இருக்க வேண்டும், அப்போதுதான் நீதி நியாயம் நிலைக்கும் என்று மூதறிஞர் ராஜாஜியோடு இருந்த அந்த காலம் தொட்டு, அதற்கு பின்னால் அவர் மறைவுக்கு பிறகு சத்தியமே வெல்லும் என்று மூதறிஞர் ராஜாஜி சொல்லி பாராட்டிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கரம் பிடித்து இந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்து அவர் மருத்துவ துறையினுடைய முன்னணியில் இருந்து அமைச்சராக, நல்ல அமைச்சராக, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆற்றிய பணிகள் எல்லாம் தமிழக மக்கள் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிறது.